யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த முறை பிள்ளைகளே, அதாவது கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர மாணவர்களுக்காக இறுதி பரீட்சைக்கு அதாவது பெரிய ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருக்க பாடல் தான், அந்த செய்யுள் தான் நகுத கணறு. இந்த பாடல்ல இருந்து எப்படியான வினாக்கள் வரும், அதாவது அந்த வினாக்களுக்கு எப்படி விடையளிப்பது என்ற விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். கவனமாக பிள்ளைகள் பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த முறை பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. அதாவது இந்த நகுத கணரை பாடல் நிச்சயமாக வரலாம் என்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடல் தான் இந்த நகுத கணரை பாடல். இந்த பாடலுக்கு எவ்வாறு, அதாவது எப்படியான வினாக்கள் வரும், அந்த வினாக்களுக்கு எவ்வாறு நாங்கள் விடை எழுத வேண்டும் என்ற அந்த விடயங்களை இன்று இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். பிள்ளைகளை கவனமாக பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக நாங்கள் இந்த பாடலை, அதாவது இந்த செய்யுளை, நகுத கணறு என்ற செய்யுளை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். அதாவது இந்த பாடலை பாடியவர், அதாவது தலையலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் இந்த பாடலை அதாவது பாடியவராக காணப்படுகிறார். திணை காஞ்சி, துறை வஞ்சின காஞ்சி. தன்னை ஏளனமாகவும் தம்மை உயர்த்தி பேசிய சினம் கொண்ட வேந்தர்களை வென்று அடிமைப்படுத்துவேன் என தனது வீரமும் மானமும் வெளிப்படுமாறு வஞ்சினத்துடன் சபதம் செய்தமையால் இதன் துறைக்கு வஞ்சின காஞ்சி என பெயர் பெற்றது. இப்ப நாங்க பாட்டை பார்ப்போம் பிள்ளைகள். நாடுமி கூறினர் நகுதக்கணரே, இளையவன் இவன் என உளைய கூறி படுமணி இரட்டும் பாவடி பனைத்தால் நெடுநல் யானையும் தேரும் மாவும் படை அமை மறைவரும் உடையம் யாமென்று உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறுசொல் சொல்லிய சினங்களு வேந்தரை அருஞ்சமம் சிதைய தாக்கி முரசமொடு ஒருங்கு அகப்படேன் ஆயின் பொருந்திய என் நிழல் வாழ்னர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இறை என கண்ணீர் பரப்பி குடிபலி தூற்றும் கோளேன் ஆகுக ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலைய பலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலைவரை புறப்போர் புன்கண் கூற இறப்போருக்கு ஈயா இளமை யான் உறவே. பெரும்பாலும் பிள்ளைகள் என்னன்னு கேட்டால், இந்த பாடலுக்கு, அதாவது செய்யுளுக்கு பொருள் எழுத சொல்லி வர்றது இல்லை. இருந்தாலும் இந்த செய்யுளுக்கான பொருளை நாங்கள் சிறப்பாக அறிந்து வைத்துக் கொண்டோமானால் எங்களுக்கு எழுதுறது மிக, அதாவது ஏனைய வினாக்களுக்கு விடை எழுதுறது எங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். அது இந்த பாடலையும் உங்களுக்கு தந்தேன். சரி பிள்ளைகளை, இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்ற விஷயம் அது என்னன்னு கேட்டால், நகுத கணரே நாடுமி கூறுனர் என்ற செய்யுளின் பொருள் எவ்வாறு அமைய வேண்டும். அதாவது இந்த செய்யுளினுடைய பொருள் உமது மொழி நடையில், அதாவது நமது சொந்த மொழி நடையில் பிள்ளைகள் எழுதுவதற்கு பழக வேண்டும். பெரும்பாலும் செய்யுளுக்கு பொருள் எழுத சொல்லி உயர்தரத்தில் கேட்பது அதாவது அரிதாக காணப்படுகிறது. இருந்தும் பார்ப்போம் செய்யுளினுடைய பொருள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று. இவனுடைய நாட்டினை உயர்வாக பேசுபவர்கள் நகைப்பிற்கு இடமானவர்கள். இவன் இளையவன் என வெறுப்புடன் கூறி இருபுறம் கட்டப்பட்ட மணிகள் ஒலிக்கும் பரந்த காலடிகளையும் பருத்த கால்களையும் உடைய உயர்ந்த யானைப்படையையும் தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் ஆயுதம் தாங்கிய காலாட்படை வீரர்களையும் நாம் கொண்டவர்கள் என்று புண்மையானவற்றை பேச அஞ்சாது உடல் முழுவதும் சினமானது மேலிட, கோபமானது மேலிட ஏளனமான சொற்களை பேசிய சினம் மிகுந்த அரசர்களை அரிய போரிலே சிதறும்படியாக தாக்கி அழித்து அவர்களது முரசங்களுடன் அவர்களையும் ஒன்று சேர கைப்பற்றாது விடுவேனாயின் பொருந்தி அமைந்த எனது ஆட்சி பாதுகாப்பில் வாழும் குடிமக்கள் சென்று வாழ பாதுகாப்பான வேறு இடம் இன்மையால் கொடியவன் எங்கள் அரசன் என கண்ணீர் விட்டு பழி சொல்லி தூற்றுகின்ற கொடுங்கோலின் ஆவேனாக. மேலான சிறப்பையும் உயர்ந்த அறிவையும் உடைய மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட உலகத்தோடு நிலை பெற்ற பலராலும் புகழப்படுகின்ற சிறப்பினை உடைய புலவர்களால் என் நாட்டினது எல்லையானது பாடப்படாததாக ஆகுக. என்னால் பாதுகாக்கப்படுவோரின் வருந்திய கண்கள் சோறுமாறு இறப்பவர்களுக்கு எதையும் கொடுக்க முடியாத வகையில் வறுமை என்னை வந்து சேரட்டும்.
பிள்ளைகளை இந்த பாடலுக்கான இந்த செய்யுளுக்கான நகுத கணரே நாடுமி கூறுனர் என்ற செய்யுளுக்கான அதாவது பொருள் இவ்வாறு தான் அமைய வேண்டும். ஆகவே தொடர்ந்து பிள்ளைகளை நீங்கள் யாவும் தமிழ் இந்த யூடியூப் தளத்தோடு நீங்கள் இணைந்திருங்கள் பிள்ளைகள். உங்களுக்காக அதாவது இந்த முறை 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர மாணவர்கள் இறுதி பரீட்சைக்கு தமிழ் மொழி பாடத்தில் எவ்வாறான வினாக்கள் வரும், அந்த எதிர்பார்க்கை வினாக்களையும் அதற்குரிய விடை குறிப்புகளையும் உங்களுக்கு நான் தந்துதவ இருக்கின்றேன். ஆகவே தொடர்ந்து நீங்கள் யாவும் தமிழோடு இணைந்திருங்கள். மற்றொரு காலனினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கணாசர். வணக்கம் பிள்ளைகளே.